இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா புதுக்கோட்டையில் இருக்கோம். வீடியோ தம்பி நான் கிரீனிங் கையெழுத்து கூட சொல்லி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். நீயும் கரண்டி பிடிச்சிட்டு 4 பேருக்கு சமைக்க செஞ்சு கொடுக்க போறியா? சரிதான். நன்றி நன்றி. ஒரிஜினல் ஐஸ்கிரீம் மிஷினு எல்லாமே இருக்கு. ஏன்னா ஒன்றா போட்டோன்னு நமக்கு கடைக்கு வந்து அவுட்ரு கிடைக்காது. ப்ரொஃபஸரா, ஒரு பிரின்சிபலா, ஒரு டீனா, நான் பல பரிணாமத்தில் நான் வேலை பார்த்துட்டேன். ஹலோ மாஸ்டர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா புதுக்கோட்டையில் இருக்கோம். புதுக்கோட்டையில் பெரியார் நகருங்களா? புதுக்கோட்டையில் பெரியார் நகர், அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே உள்ள ஆப்போசிட்லேயே நம்ம இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஒரு கடை வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் யூடியூப் சேனல் பார்க்குறோம். அதில் நம்ம திண்டுக்கல்லில் பிரியாணி மாஸ்டர் நம்ம ஏஎம்ஏ யூடியூப் சேனல் நல்லா தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. சரி, நம்ம அந்த மெத்தட்லேயே திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி போட்டு ஒரு பிரியாணி கடை அதாவது பார்சல் மட்டும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக எங்களால் முடிஞ்சது வந்து ஒரு நாள் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த கடையை திறந்து வச்சிட்டோம்னா எங்களுக்கு போது திருப்தியாயிடும். அவங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ரன் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து இப்போ நாளைக்கு தான் அந்த கடை ஓப்பனிங்கு. நம்ம இன்றைக்கே வந்துட்டோம். சரி, அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டீலாம் சாப்பிட வந்திருக்கோம். அப்படியே சாப்பிட்டுட்டு போவோம். அடுத்தடுத்து ப்ராசஸிங் என்னென்ன செய்யறோங்கிறது அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட் மேலே பார்த்துக்கலாம். தனித்துவமான திண்டுக்கல்லின் தனித்துவமான பிரியாணி அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 6-7 வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்கு. சும்மா கீழே பிக்கப் பண்ணிட்டா மேலே அப்படியே ஐஸ்கிரீம் மிஷினு எல்லாமே இருக்கு. உங்களே பர்கரு, பீஸா ரெடி பண்ற மிஷினு எல்லாமே இருக்கு. அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்த்து தான் இந்த கடையை வந்து இப்போ ஓப்பன் பண்ண போறாங்க. ஆமா, எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்ம மிச்சத்தை வந்து நாளைக்கு கம்பல்சரியாக பார்ப்போம். என்னென்ன ஐட்டம் போடுறோம், எப்படி நம்ம பார்சல் கொடுக்குறோங்கிறத பார்ப்போம். மேனில் இருக்கு. உடையாம அப்படியே தூக்குற மாதிரி இருக்கும். அப்படியே தட்டி விடுங்க. உடையுது. போது விட்டா தம்பி. அவ்வளோதான். ஒரு 10 கிலோ சிக்கன் பிரியாணி தம் போட்டு தம்மை உடைச்சிட்டோம். சரிங்களா? மட்டன் பிரியாணி வந்து ஒரு 8 கிலோ போட்டு தம் இப்போ தான் போட்டிருக்கோம். செலவு வணங்கிடுச்சு. ஒரு 5 கிலோ சிக்கன் பிரியாணி தனியாக. ஏன்னா ஒன்றா போட்டோன்னு நமக்கு கடைக்கு வந்து அவுட்ரு கிடைக்காது. சரிங்களா? அதனால் வந்து பிரியாணி குவான்டிட்டி நமக்கு அதிகமாக வரணும். அதனால் வந்து 10 ஒன்று 5 ஒன்றா போடுறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம மசாலா வணங்கிடுச்சு. உலைக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா குக்கரில் ஊற்றி பார்க்காதீங்க, எங்களுக்கு அளவு தெரியுங்க. 5 லிட்டர் குக்கரு, லிட்டர் கணக்கில் எங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும். இது 5 லிட்டர் குக்கரு, அதை கனெக்ட் பண்ணி ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு வேக்காட்டுக்கு கொஞ்சம் பொன்னரமாக எடுத்துக்கணும். 2வது வேக்காடு தட்டி மறுபடியும் அந்த வேக்காடு நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்போ சாஃப்டாக இருக்கும். ராஜா முகமது வந்து கோலா உருண்டை போட்டுட்ருக்காப்புல. இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி 5 கிலோ தம் போட்டாச்சு.
மட்டன் பிரியாணி உடைக்க போகிறோம். சரிங்களா, நாங்கள் தம் உடைச்சிடலாம். இன்னைக்கு ஒன்று குறை, இது கரெக்டாக பாருங்கள் என்னன்னு சொல்லுங்கள். இலையா காணும். ஆமாங்க, இலை அவங்க போய் கொடுத்துட்டு வந்தாங்க, லேட் ஆயிடுச்சு. அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சு. நம்ம கங்கை எப்பயுமே குத்த மாட்டோம். இந்த ப்ரௌனிஸ் ஆயிடுச்சுனாலே நமக்கு நல்ல தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் கங்கு வேண்டியதே இல்லை. அதனால தான் நம்ம தைரியமாக கீழே போட்டுக்கிட்டோம். ஆமாம், இப்படியே உடச்சிக்கலாம். சிக்கனை தான் உடைக்கக்கூடாது, வீணாக போயிடும். மட்டன் பிரியாணி நல்லா உடச்சி விட்டா தான் உதிரியாக வந்தால் நம்ம பேக் பண்ண ஈஸியாக இருக்கும். உடச்சிடலாமா? ராஜா மியூசிக் போடுறதுக்கு காஃபி திண்டுக்கல் சீரக சம்பா. ஆமாம், ஒரிஜினல். போடு மேரி உடச்சிடும் நல்லா. ஒரு பேக்கிங் பண்ணி எடுத்து ஒரு பேக்கிங் சார் வாங்க. நன்றி நன்றி நன்றி. 1.25 தான் வைங்க, சரியா இருக்கும். ராஜா சொன்னா சரி. வாத்தா சலாம் அலைக்கும். முதல் நாள் சிறப்பாக கடையை திறந்து வச்சோம். இல்லை, அவங்க எங்களை விட மனசில் இன்னும் ஒரு நாள் தங்கிட்டு போவாங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால் 2வது நாளும் கடையை கொஞ்சம் மைண்டன்ஸ் பண்ணி இந்த சில்லறை ஜாமான்லாம் 1-2 வாங்கணும். இங்கே வாங்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இது ஊறப்பட அரிசி, ஊறப்பட புதினா மல்லி, அது எல்லாமே சொல்லிடுறேன். நீங்கள் பாருங்க, புதினா மல்லி அலசி கொள்ள எல்லாம் இங்கே இருக்க. வெங்காயம் சீவு நம்ம கையில் வெட்டுவோம், புரியுதுங்களா? அவங்க பிரியாணி ஆக்குவாங்க, ஆனால் வெங்காயம் வெட்ட வராது, கத்தையில் நம்ம தான் வெட்டுவோம். அதனால் இங்கே சூப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு காலகாலத்துக்கு இருக்கும், அப்படியே சீச்சிக்கிட்டே இருக்கலாம். யார் கடை திறக்கிறீங்களோ நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட டேட்டு மட்டும் வாங்கிங்க, ரொம்ப பிஸியாக இருக்கேன் நாங்கள். வாங்க பாப்பா, நம்ம அப்போர்ட் பேசுகிறோம், அது வெளியில் இப்போ போடலை நம்பரு. வேணும் அப்படின்றவங்க உண்மையாகவே வேணும் அப்படின்னா அபோட் பேஜில் போய் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அபோட்டில் நம்ம நம்பர் இருக்குது, ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் நம்பரு. அது தெளிவாக நாங்கள் பேசுவோம், எந்த ஒரு இது இருக்காது. நாமக்கல்லேருந்து மணிகண்டன் சொல்லி சப்ஸ்கிரைப் கடை ஆரம்பிச்சிருக்காரு. 20ஆம் தேதி சொன்னார், வர முடியாது, அதுக்கு 20ஆம் தேதி கழித்து வர்றான், வந்து பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அவர் 1/2 மணி நேரம் பேசுகிறாருங்க. அவரையும் போய் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அவருக்கு ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. வாங்க பார்ப்போம். ஒன்று கேசரியா அல்வா மாதிரி மாற்ற போகிறோம். வேற லெவல். புதுக்கோட்டையில் திண்டுக்கல் சீரக சம்பா இருக்கு, வந்து வாங்கி எல்லாரும் சொல்லிடுவோம். சீரக சம்பா பிரியாணி, சீரக சாம்பார் அப்படி சொல்லு. அதே மாதிரி திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி. சொல்லு எடுக்கல பாஸ் பண்ணிட்டேன். அங்கிட்டு பார்க்கணும். திண்டுக்கல் சீரக சம்பா புதுக்கோட்டையில் கிடைக்குது. எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. வேற லெவல் ஒரிஜினல் சீரக சம்பா, திண்டுக்கல் ஒரிஜினல் சீரக சம்பா. நம்ம இப்போ அண்ணனுக்கு தான் கடை ஓப்பனிங்லாம் இருந்தால் அதான் 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் ஆகிதான் இருக்கா. 3ஆம் நாள் நம்ம சமைக்க போகிறோம். நம்ம மச்சனை தான் சமைக்க போகிறாரு. கொஞ்சம் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க மனதில் வந்து நீங்காத இடம் பிடிச்சி இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு மனிதராக வளம் வந்துட்டு இருக்கிற நம்ம பகுதீன் பாய், அப்தாஹிர் பாய், ராஜா பாய் எல்லாருமே வந்து என்னையை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பேரை சப்போர்ட் பண்ண காத்துருக்குறாங்க. உங்களோட வாய்ப்புகளை நீங்கள் வந்து முன்னிறுத்துங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காட்டினீங்கன்னா போதும், அதை வச்சு தான் இவங்க அதை கன்டினியூ பண்ணுறாங்க.
நீங்கள் ஏதோ வந்து கேட்குறோம் 4 பேர் கேட்குறாங்க கடை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கிறது கிடையாது. நான் உள்வாழ்ந்ததுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த தொழிலை நம்ம பண்ணணும், இந்த மக்களுக்கு இந்த உணவை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கடவுளோட பேரலால் இன்னைக்கு இவங்க எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு முத்திரையை கண்டிப்பாக ஒரு நாள் பதிக்கும். அந்த நாள் நடக்கிறப்ப நானும் அவங்க பின்னாடி நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு திண்டுக்கல் யூனிக் பிரியாணி அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்தது பகவதீன் பாய் மற்றும் அவங்களோட டீமில் இருக்கிறவங்க தான், வேற யாருமே கிடையாது. இப்படி பேர் வச்சிங்கன்னா இந்த திண்டுக்கல் சமுதாய மக்கள் சாப்பிட்ற அந்த சந்தோஷத்தை எல்லா தரப்பு மக்களும் எல்லா ஊரில் இருக்கிற மக்களும் சாப்பிடணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. ஒவ்வொரு ஊர்லேயும் கல்யாணங்கள், காட்சி, எவ்வளவோ விசேஷங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அவங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆயிரம் கணக்கான மக்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. பாய் உங்களை பார்க்குறது எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சினி ஸ்டார் மாதிரி உருவாகிட்டு இருக்கிறாரு. அவரோட வளர்ச்சி வந்து பெரிய பேர் எடுக்கும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான். அதனால் புதுக்கோட்டை மக்களும் சரி, இந்த புதுக்கோட்டை இல்லாத எத்தனையோ ரசிகர்கள் மக்கள் இருக்கிறீங்க. உங்களோட மிக ஆறுதலான ஒரு அன்பான ஆதரவோட இந்த யூனிக் பிரியாணி, திண்டுக்கல் யூனிக் பிரியாணி பயணப்படுது. இந்த பயணத்தில் உங்களோட பங்கும், நீங்கள் என்றைக்கு புதுக்கோட்டை வந்தாலும் சரி, வெளியூர் மக்கள் இன்னைக்கு பாயோட கடைக்கு வாங்க. கடை வந்து பாயோடது, என்னோடது கிடையாது, உடனே கிடையாது. என்னோட வாழ்க்கை பயணம் வந்து எங்கள் வீட்டில் என்னோட தகப்பனார் தாயார் வந்து பெரிய ஆஃபீஸராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நான் வந்து கேட்ரிங் போய் சேர்றேன்னு சொன்னேன். என்ன தம்பி, நான் உனக்கு க்ரீனிங் கையெழுத்து போட சொல்லி நான் உனக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நான் கேட்ரிங் போனோடனே ரொம்ப மனம் நொந்து போயிட்டாங்க. என்னடா கேட்ரிங் போய் நீயும் கரண்டி பிடிச்சிட்டு 4 பேருக்கு சமைச்சு செஞ்சு கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி. இல்லை, இந்த துறையிலையும் க்ரீனிங்கில் கையெழுத்து போடலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறேன். என்னைய மாதிரி எத்தனையோ பேர் சாதிச்சுங்க இருக்கிறாங்க. நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன், மாஸ்டர் ஆஃப் டூரிசம் மேனேஜ்மெண்ட் படித்தேன், அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் எம்ஃபில், அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். இந்த பகிர்தெல்லாம் வந்து ஒரு உத்வேகம் இருந்தது. மக்களுக்கு எதையாவது செய்யணும், நம்மளோட பேரை வந்து நம்ம நிலநாட்டணும். இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நிலநாட்டிட்டு போகிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் தான் பேரை நிலநாட்டுறாங்க. அது மாதிரி தொழில் பேரை, நம்முடைய படிப்பு வேறன்னு கிடையாது. தொழிலும் படிப்பும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் ஒரு 20-23 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு பிரின்ஸிபலாக, ஒரு டீனாக நான் பல பரிணாமத்தில் நான் வேலை பார்த்துட்டேன். வெளிநாட்டிலையும் வேலை பார்த்துருக்கேன், ஒரு 3-4 கண்ட்ரியில் வேலை பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு கடை ஓப்பன் பண்ணி 4 பேர் நம்மளை தேடி வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் இன்னைக்கு எல்லா பயணத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இதை நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். இனிமேல் தான் என்னோட வாழ்க்கை ஆரம்பம். என்னுடைய குடும்ப நண்பர்கள் எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்க. என்னோட பையன், என்னோட 3 பெண் பிள்ளைகள், என்னோட மனைவி, அது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு தகப்பனா ஒரு வழி நடத்துறதுக்கு இந்த டீம் தான் இருக்கிறாங்க. கஸ்டமருக்கு வந்து நம்ம பார்சல் கொடுத்துட்டு பேசலாம். சார் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்க்கை அனுபவம் எல்லாம் சொன்னாங்க. அவங்க எப்படி செஃப் ஆனாங்க என்னங்கிறது பூரா சொன்னாங்க. இந்த கடை ஓப்பன் ஆனதுக்கு ரீசன் என்னமோ அதெல்லாம் சொன்னாங்க. சப்ஸ்கிரைபராக இருக்காங்க இவங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு ஆசை, ஆர்வம், தேட்டம். நம்ம ஊர்லேயும் நம்ம ஒரு வியாபாரம், ஒரு தொழில் செய்யணும். ஆனால் அது கரெக்டான முறையில் மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும். அப்படின்றதுனால திண்டுக்கல் பிரியாணி பொதுவாகவே மக்கள் விரும்புவாங்க. கார் எடுத்துட்டு திண்டுக்கல் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு போகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. அந்த அளவு திண்டுக்கல் பிரியாணி வந்து உலக புகழ் பெற்றதாக இருக்குது. அதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த தொழிலை நம்மளும் எடுத்து செய்யலாம் அப்படின்னா நம்ம பெருசாக ஒரு இன்கம் எதுவும் வைக்க வேணாம், நமக்கும் எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம இதை செய்வோம் அப்படிங்கிற முறையில் எடுத்து செய்கிறாங்க. எங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நீங்க முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நாங்க சப்போர்ட்டுக்குள்ள இருப்போம். எங்களோட நோக்கம் எங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த திண்டுக்கல் பிரியாணியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேரும். அதுதான் எங்களோட ஆசை, வேற எதுவுமே கிடையாது. நாங்க இங்க சேனல் ரன் பண்றதுக்கு காரணமே அதுதான். திண்டுக்கல் பிரியாணி எல்லாம் கத்துக்கணும், எல்லாம் சமைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். நாளையில இருந்து நானும் அவங்க ஒய்ஃபும் சேர்த்து குக் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணி கரெக்டாக ரன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் பெரிய லெவல் வருவாங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமா அவரும் முழு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. ஏன்னா அவரு பின்னாடி நாங்கள் கண்டிப்பாக இது வந்து கடை ரன்னிங் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரன்னிங் பண்ணிட்டு மேலே ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு காலத்தில் நிச்சயமாக வளர்ந்து வருவாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது வருவோம் நாங்கள். கண்டிப்பாக வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.